பேர் வந்து விமல் ராதா விக்னேஷ். நான் மதுரிலேருந்து வரேன். நான் இங்கே வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதி நல்ல ரேங்க் மேலே இருந்தனால பிடபிள்யூடி போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்க எலக்ட்ரிக்கலில். தேர்வுமுறை வந்து மொத்தம் 2 எக்ஸாம் நடத்துவாங்க. ஒரு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா பியூர்லி வந்து டெக்னிக்கல், அதாவது என்ன இன்ஜினியரிங்கோ இப்போ எக்ஸாம் எலக்ட்ரிக்கல் அப்படின்னா அது பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் ஒரு ஹாஃப் டே நடக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு எக்ஸாம் வந்து ஜென்ரல் எக்ஸாம், ஐ மீன் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக அது ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். அது இன்னொரு நாள் நடந்துச்சு. மொத்தம் 2 எக்ஸாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துருக்கிறதுக்கு வந்து இன்ஜினியரிங் தான் குவாலிஃபிகேஷன். அதாவது நான் எடுத்து பிடபிள்யூடியில் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து ட்ரிபிள் வந்து எலிஜிபிலிட்டி, ட்ரிபிள் அண்ட் ஈசி. ஏஜ் வந்து இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. பட் ஆனால் இபிக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. மொத்தம் 35, இந்த வருஷம் 35 கொரோனானால, இல்லைனா 32 தான் இருக்கும். சிலபஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக பிஇயில் படிச்சிருப்போம்ல, அதில் எல்லாமே கவர் ஆயிரும். ஆக்சுவலாக வந்து இந்த சப்ஜெக்ட் சொல்ல முடியாது. மொத்தம் 10 சப்ஜெக்ட் இருக்கும். 10லேருந்துமே ஈச் சப்ஜெக்ட் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து டெக்னிக்கலில். நான் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரும். அது அடுத்த எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம். சோர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சோர்ஸ் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சென்டர்ஸுமே அவங்க நல்லாவே கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இப்போ தான் எழுதுறோம் அப்படின்னா ஒரு சென்டர் போகிறது நல்லது, ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இல்லை நான் 2-3 டைம் எழுதிட்டேன், கிராக் பண்ண முடியல அப்படின்னா அவங்களே எடுத்து படிச்சுக்குவாங்க. ஏன்னா மொதல் டைம் போகிறது மட்டும் பெட்டர், வந்து ஒரு சென்டர் போகிறது நல்லது. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பர்சன் தான். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக 10 இயர்ஸாக எழுதி தான் இருக்கேன். அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷம் போகிறப்ப நம்ம ப்ரிப்பரேஷன் கூட்டிக்கிட்டே போகும். அப்படி தான் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் அட்டன் கிடையாது. நான் இதோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 எக்ஸாம் எழுதிட்டேன். இது வந்து எக்ஸாம் தெரிஞ்சு 8 9 எக்ஸாமாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2012 நான் எம்இ முடிச்சது எழுதிட்டு இருக்கேன். இப்போ தான் கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த போர்ஷன் தான். நம்ம எப்படி எக்ஸ்போசர், எப்படி ஸ்கோப், நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் பொறுத்து தான். ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால ஒரு டிலே தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம் வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமு, இன்னொன்று வந்து OMR பேஸ்ட் எக்ஸாம் தான். டூரேஷன் ரெண்டுமே 3 ஹவர்ஸ் தான். அதுவும் 3 ஹவர்ஸ், இதுவும் 3 ஹவர்ஸ் தான். ரெண்டுமே 2ஓட மார்க் சேர்த்து தான் அவங்க கட் ஆஃபை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.